சேனல். இது ஒரு புது சேனலுங்க. நேற்று தான் ஆரம்பித்தேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு வீடியோவும் போட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் வியூஸ் வந்திருக்கு. அப்புறம் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ என் சைடு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கரூர் விவகாரத்தை பற்றி பேச போகிறோம். சமீபத்தில் சிஎம் அவர்கள் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தில் இருந்து 31 குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைகள் ஒரு நிவாரணமாக வழங்கினார். அரசாங்க தரப்புலேருந்து அவங்க செய்கிற உதவி இது நிறைய பேர் இதுக்கு எதிர்கருத்துகள் வச்சுருந்தாங்க. தியாகிகளா, 41 பேர் என்ன தியாகிகளா, அவங்களுக்கு ஏன் அரசு வேலை அப்படின்னு நிறைய தரப்புலேருந்து கேள்விகள் இருந்தது. மெஜாரிட்டி ஆஸ் யூஷுவல் தான். டிஎம்கே சைட்லேருந்தும் ஜென்சி டிஎம்கே சைட்லேருந்தும் இந்த கேள்விகள் வந்திருந்தது. இதுக்கு பதில் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. என்னென்னா, கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்குலாம் பணம் கொடுத்தீங்களே அரசு தரப்புலேருந்து, அவங்களாம் என்ன தியாகியான. இது இந்த இந்த பதிலில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு தார்மீக பொறுப்பு அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்னா அது ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர். கள்ளசாராயம் காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தது கவர்மெண்ட்டோட தப்பு. ஓகேங்களா? அங்கே இருந்த காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் அவங்களோட தப்பு. அதுக்கு காரணம் யாருன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட். ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் அப்போ நடத்தலை. அதனால் அவங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கின்னு பணம் கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு பணம் கொடுத்தாங்க. கரெக்ட். ஸோ அதே கவர்மெண்ட் தானே கரூர் நெரிசலுக்கும் அவங்க தான் காரணம். ஓகேங்களா? கரூர் கூட்ட நெரிசலை நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அவங்க கையில் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்தது. இன்டெலிஜென்ஸ் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா, முன்னாடியே விஜய் அவர்கள் கிட்ட விஷயத்தை தகவலை சொல்லியிருந்தா, ஓகேங்களா, பெண்களையும் குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் கூட்ட நெரிசல் அதிகமாகும்போது அப்புறப்படுத்தி இருந்தா, போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தா, ஓகேங்களா, இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அந்த கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் அவங்க எதையும் செய்யலை. என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூப்பிட்டுன்னு விட்டு போயிருக்கிறாங்க, போங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ விஜய் தரப்புலேருந்து அவங்க லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்ட்டு விஜய் தரப்பு மேலே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க சைடு இதை தடுத்து நிறுத்தத்துக்கான ஒரே ஒரு பாசிபிலிட்டி சீக்கிரம் வந்திருந்தா நடந்திருக்காதுன்றது தான். ஆனால் உங்கள் சைடு எவ்வளவோ பாசிபிலிட்டி இருந்தது. நீங்கள் அது எதையுமே நீங்கள் செய்யலை. அது மட்டும்தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணம். அது ஒரு பியூர்லி ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர். அப்போ இருந்த கவர்மெண்ட்டு டிஎம்கே. ஓகேங்களா? ஸோ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த லெவலுக்கு அதிகாரிகள் மெத்தனமாக இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எந்த லெவலுக்கு அலட்சிய போக்கில் இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அலட்சியமும் மெத்தனமும் மட்டும்தான் இந்த கரூர் விவகாரத்துக்கு காரணம். விஜய் கிடையாது. சிஎம் விஜய் அவர்கள் நிஜமாவே கிடையாது. அவ்வளோ பேர் அவர் அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவலில் தான் இருந்திருக்காரு. லைவ் கவரேஜ் இருக்குது எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கும்போது எதிர்க்க அவ்வளோ கூட்டங்கள் வருது.
தொடர்ச்சியாக மக்கள் பின்தொடர்ந்து வராங்க, முன்னாடி வராங்க, அவரை வழி மறைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவர் வராரு. பைக்கை போட்டுக்கின்னு வண்டி முன்னாடியே வந்து விழறாங்க. அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் எப்படி வந்து மின்னல் வேகத்துல அங்கே வர முடியும் சொல்லுங்க. ஸோ இது என்னன்னா, அன்னைக்கு அந்த மாநாடோ மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தது டிஎம்கே. அதனால எந்த வகையான சப்போர்ட்டையும் உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இது வந்து கடைசியில் கரூர் துயர சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சது. இது முழுக்க முழுக்க அப்போ இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டோட அலட்சியம் தாங்க காரணம். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போது ஒரு அரசாங்கத்தோட தவறுனால 41 பேரோட உயிர் பிரிஞ்சது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசு பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? அதனால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க சீனியாரிட்டி படி 31 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுத்துட போகிறாங்க. ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இன்னொன்று, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க யாரை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போது ரொம்ப வருஷமாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த வேலை கிடைக்காம விரக்தியில் இருக்கிறவங்கள மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. பல வருஷங்களாக எத்தனை ஆட்சி மாறலாம் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணி எல்லா வேக்கன்சியும் ஃபில் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாம் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகளுக்கு யாரும் பலியாகாதீங்க. ஓகேங்களா? அவங்க உங்களை வந்து டிப்ரெஸ் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள், சின்சியராக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டிவிகே கவர்மெண்ட் எல்லா வேக்கன்சிஸும் இந்த வாட்டி ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவுட்புட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இபியில் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற நஷ்ட ஈடு. ஓகேங்களா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற நியாயம், தர்மம். இது டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. டிவிகே கவர்மெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்காக சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். டிஎம்கே கவர்மெண்ட்னாலே மேனிப்புலேட்டிவ், பொய், பித்தலாட்டம், ஊரை அடிச்சு உலையில போடுறது, தொடர்ச்சியாக இதுதான் டிஎம்கேவோட முதன்மையான வேலையே. இந்த கொத்தவரங்காய் கொத்துசுக்கு இதுதான் ஒர்க்கு. காலைல ஏஞ்சி சாயங்காலம் முடியறதுக்குள்ளே 4 தடவை சிஎம் விஜய் அவர்கள் மேலே பழி போட்டுருந்தோம். அவர் ஒரு கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அவங்க அஜந்தா. அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்னென்ன கோல்மால் வேலை, என்னென்ன பொய், என்னென்ன பித்தலாட்டம்லாம் பண்ணணுன்னு இந்த ஜென்சி டிஎம்கேக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பொய்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசணும் அப்படின்றது. ஸோ மக்களாகிய நாம் தெளிவாக இருக்கோம். நன்றி.